மாநிலங்களவையில் 2 பங்கு பெரும்பான்மையை பாஜக விரைவில் தொடங்க உள்ளது குறித்தும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் 27 மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவுக்கு வந்துள்ள நிலையிலும் சிலர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ள நிலையிலும் அதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் 24 பேர் போட்டியின்றி தேர்வான நிலையில் 3 பதவிகளுக்கு மட்டும் தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து 19 பேர் தேர்வாகியுள்ள நிலையில் தேர்தல் நடக்கும் 3 இடங்களையும் பாஜக கூட்டணியை கைப்பற்றும் நிலை உள்ளது. இதனால் தற்போது மாநிலங்களவையில் பாஜக கூட்டணியின் பலம் 151ஆக அதிகரிக்கும். அதேபோல மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 3 மாநிலங்களவை உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் மேலும் சிலர் ராஜினாமா செய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்களும் பாஜகவின் பக்கம் உள்ள நிலையில் இந்த பதவிகளையும் பாஜகவே கைப்பற்றும் நிலை தற்போது உள்ளது. மேலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் 10 எம்பிக்கள் உள்ள நிலையில் அவர்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வகையில் அந்த பதவிகளுக்கு தேர்தல் நடந்தால் அதில் 12 எம்பிக்கள் பதவிகளை பாஜக கைப்பற்றும் நிலை உள்ளது. இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் மாநிலங்களவையில் பாஜகவின் பலம் 163ஆக அதிகரிக்கும். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் 2 பங்கு பெரும்பான்மை இருந்தால் மட்டுமே ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ள அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள முடியும். மாநிலங்களவையில் 2 பங்கு பெரும்பான்மையை பெற 163 எம்பிக்கள் ஆதரவு தேவைப்படும் நிலையில் வரும் காலங்களில் அந்த எண்ணிக்கையை பாஜக எட்ட வாய்ப்புள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. அதே நேரம் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள இரு அவைகளிலும் 2 பங்கு பெரும்பான்மை தேவைப்படும் நிலையில் மாநிலங்களவையில் அந்த எண்ணிக்கை பாஜக கூட்டணிக்கு இல்லாத நிலை உள்ளது. மக்களவையில் 2 பங்கு பெரும்பான்மைக்கு 363 இடங்கள் தேவைப்படும் நிலையில் பாஜக கூட்டணிக்கு 293 எம்பிக்கள் மட்டுமே உள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி எம்பிக்கள் 20 பேர் பாஜகவுக்கு ஆதரவு அளித்தால் கூட அந்த எண்ணிக்கை 313ஆக மட்டுமே உயரும். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 353 இடங்களை பெற்று 2 பங்கு பெரும்பான்மையை நெருங்கியது. ஆனால் அப்போது மாநிலங்களவையில் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதே நேரம் தற்போது மாநிலங்களவையில் பெரும்பான்மை கிடைக்கவுள்ள நிலையில் மக்களவையில் பாஜக கூட்டணிக்கு 2 பங்கு பெரும்பான்மை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.